அறமறிந்த புனித நாளில் பிறந்த நாள். நான் பிறந்ததற்கே காரணமாய் அமைந்தேன். தாயின் மடியில் அங்கே புத்த குழந்தையாய் இருந்தேன். ஆனால் பள்ளிக்கூடப்பை தோளில் சுமந்திருக்கும் வயது, பாசம் தேடி பசுமை கனவுகள் கனியும் நேரம். அந்த நேரத்தில் என் தந்தை ஒரே நாளில் நினைவாக மாறினார். ஒரே நாளில் என் உலகம் இருண்டது. எனது கண்களில் நீர் மட்டுமல்ல, என் எதிர்காலமும் பிளந்து போனது. என் பாசத்துக்கான முதல் கதவு மூடப்பட்டது. பாசம் பஞ்சமாய் இருந்த சிறு வயதில் எனக்கு பாசம் காட்டி பாதுகாவலாக இருக்க என் தந்தை இல்லை. ஓர் எழுத்தில் அழிந்த அந்த உறவின் வறுமை என் உள்ளத்தில் ஒரு மௌன யுத்தம் போலவே தொடர்ந்தது. வயது வளர்ந்தது. நான் என் அன்பையும் பாசத்தையும் யாரோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஏங்கினேன். கணவனிடம் அன்பு தேடினேன். அரவணைப்பு எதிர்பார்த்தேன். ஆனால் கிடைத்தது ஏமாற்றம், மௌனம், வெளிமையை விட மோசமான தனிமை. தாயோடு இணைந்து வாழ்ந்த காலங்கள் கூட சாந்தமல்ல, சலனங்கள் நிறைந்த வாழ்க்கை. என்னை நம்பி பிறந்த மகனுக்காக வாழ ஆரம்பித்தேன். என் உயிர் மகன் விழிவழியே வாழ்த்து கனவுகள் கண்டேன். ஆனால் அவன் திருமணமாகி வெளிநாட்டிற்கு பறந்து சென்ற போது நான் தனிமரம் ஆகிவிட்டேன். தாயின் மரணமும் தனிமையின் கொடுமையும் பல வருடங்கள் தூக்க மாத்திரைகளுடன் நடைப்பணமானேன். மனதுக்குள் முற்று பெறாத துயரத்தின் அழுத்தம் பலமுறை தற்கொலைக்கு நெருங்க வைத்தது. ஆனால் இறக்க வைக்கவில்லை வாழ்க்கை. பல தடவைகள் மயக்கம், ஆனால் கடைசி எழுச்சி. அந்த உணர்வில் நான் கண்ணீர் விட்டு கொண்டிருந்த வேளை கலைத்தாயின் கருணை என் மேல் விழுந்தது. அறியாமலே நடிகையானேன். கேமரா, கலை, நாடகம், மனிதர்கள் எல்லாமே புதிது. வாழ ஆரம்பித்தேன். ஆனால் பழைய காயங்கள் மறையவில்லை. அந்த நேரத்தில் கூட ஒரு திருடன், ஒரு கத்தி, பல குத்து, மார்பில் ஒரு ஆழமான குத்து, இதயத்தினுள் இரத்த கசிவின் இரத்த கட்டி, இதயத்தை பிளக்கும் சத்திர சிகிச்சை. 31 தையல்களில் தெய்வாதீனமாக மீண்டது என் உயிர். ஆனால் 1000 காயங்கள் என் உள்ளத்தில். என் உயிர் மீண்டது மருத்துவ கை திறமையால் மட்டும் இல்லை, வாழ்வை இன்னும் போராடி பார்க்க முடியும் என்ற என் வலிமையால். என் ஆழ்மனதில் அழுது கொண்டிருந்த குழந்தை விழித்துக் கொண்டது. பரிதாபத்துக்குரியவளாக தாழ்வு மனப்பான்மையில் என்னையே வெறுத்து வாழ்ந்த காலங்கள் தாண்டி இன்று புரிய வைத்தது. 12 வருடங்கள் என்னை ரசித்து சுதந்திரமாக எனக்காக தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்த ஆண்டுகள் என்று. நான் இனி யாருக்கும் வேண்டியவள் அல்ல. என் நிழலுக்கே தேவையான ஒளியாய் நானே மாறிவிட்டேன். எனது உடலில், மார்பில் தையல்களை பார்க்கலாம். ஆனால் எனது இதயத்தில் இழுக்கப்பட்ட தையல்களை யாராலும் பார்க்க முடியாது. நான் என்றும் சிறந்த தாய், அன்பு சகோதரி, உண்மையான தோழி, பாசமுள்ள பாட்டி. மிக முக்கியமாக நான் ஒரு மீண்டு வந்த ஒரு தனி மனிதி. என் 6 to 60 வரை போராடி வாழ்ந்த கதை யாருக்காவது மனமாற்றத்தை தரும் என்றால் அதுவே என் வெற்றியாக கருதுவேன். வாழ நினைத்தால் வாழலாம். நன்றி.